அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்ப சுவாமி பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சபரிமலை அப்படின்னு சொன்னாலே ஐயப்ப சுவாமி கோவில் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஐயப்ப சுவாமிக்கு பேர் போன திருத்தலமாக விளங்குவது அப்படின்னு சொன்னால் சபரிமலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றளவும் பார்த்தீங்கன்னா சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க. பல பக்தர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்த ஐயப்ப சுவாமியை தரிசனம் மேற்கொண்டு வராங்க. இருந்தாலும் இந்த சபரிமலை ஐயப்ப சுவாமி திருத்தலம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்களுமே திறந்திருந்து பக்தர்களுடைய தரிசனத்திற்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விசேஷ நாட்கள் ஒரு சில தினங்களில் மட்டும்தான் சபரிமலை திருத்தலம் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அப்படி பலவிதமான ஒரு சில விஷயங்கள் மாறுபட்ட ஒரு திருத்தலமாக விளங்குவது அப்படின்னு சொன்னால் சபரிமலை ஐயப்ப சுவாமி சொல்லலாம். நாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. பெண்கள் போகக்கூடாது சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில தினங்கள் மட்டும்தான் திருத்தலம் திறந்திருக்கும். கடுமையான விரதத்தை நாம் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அப்போனா நாமெல்லாம் சபரிமலை சுவாமியை தரிசனமே செய்ய முடியாதா? நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி ஐயப்பனை தரிசனம் செய்ய நாம் சபரிமலை சென்று தான் அவருடைய அந்த தரிசனத்தை மேற்கொள்ளணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு நிகரான திருத்தலங்களும் இந்த நாட்டில் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த 5 தலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 தலங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்டிருக்கு. இது புராண சான்றுகளையும் கொண்டிருக்கிறது. பல மகத்துவங்களை கொண்டிருக்கிறது. இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து வயது பெண்களும் செல்லக்கூடிய ஐயனினுடைய 5 பஞ்ச சாஸ்தா கோவில்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு மகத்துவங்களும் சிறப்புகளும் உடனுக்குடன் நமக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது தான் இந்த 5 சாஸ்தா தலங்கள். அந்த 5 சாஸ்தா தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய சில மகத்துவங்களை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் சில பழமையான புகழ்பெற்ற கோவில்களில் ஆகம விதிகள் இன்றும் கூட கடுமையாக பின்பற்ற வந்துட்டுருக்குங்க. அதன் அடிப்படையில் சில கோவில்களுக்குள்ள பெண்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 70 வருட காலமாக காத்திருப்பிற்கு பிறகு 2016 தான் பெண்களுக்கு சிக்னாப்பூர் சனி கோவில்களுக்குள்ள செல்ல அனுமதி கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்போதும் கூட சபரிமலை கோவிலுக்கு செல்ல பெண்களுக்கு அனுமதி கிடையாது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள்ள மாதவிடாய் வயதுடைய பெண்கள் 10 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பாரம்பரியமாக அனுமதிக்கப்படுறது கிடையாது என்பது நீண்ட கால மரபாகவே இருக்கிறது. ஏன்னா ஐயப்பன் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, கடைபிடிக்கப்பட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அனைத்து வயது பெண்களும் செல்லக்கூடிய சபரிமலையை போல சக்தி வாய்ந்த 5 கோவில்கள் ஐயனின் 5 பஞ்ச சாஸ்தா கோவில்கள் இருக்கிறது. இந்த கோவில்களில் ஐயப்பன் பிரம்மச்சாரி கோலத்தில் இல்லாமல் பல ரூபத்தில் காட்சியளிக்கிறார். சபரிமலைக்கு செல்ல விரும்பக்கூடிய பெண்கள் வழிபடக்கூடிய ஐயப்பனின் தொடர்புடைய சில முக்கிய இடங்கள், பெண்களினுடைய சபரிமலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கால் பகவதி கோயில் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குங்க. பெண்களின் சபரிமலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற கோவில் அப்படின்னும் கூடுதல் சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய பொங்கல் இடக்கூடிய திருவிழா தாங்க. ஏன்னா இந்த கோவிலினுடைய கடவுள் பார்வதி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை தான் பகவதி அம்மனாக வழிபாடு செய்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் சிலர் கண்ணகியின் அவதாரமே ஆற்றுக்கால் பகவதி அம்மன் அப்படின்னு தல புராணமாக சொல்கிறாங்க.
அதே மாதிரி கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்துப்புழா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய குளத்துப்புழா சாஸ்தா கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு ஆலயங்க. பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பனின் 108 சாஸ்தா தலங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயிலில் ஐயப்பன் 8 வயது குழந்தை வடிவத்தில் பால சாஸ்தாவாக இருக்கிறதுனால அனைத்து வயது பெண்களும் கண்டிப்பாக செல்லலாம். சாஸ்தாவை நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்த ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைகிறதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஆரியங்காவு சாஸ்தா கோயில், மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆரியங்காவு சாஸ்தா கோவில் மிகவும் புகழ்பெற்ற 5 முக்கிய ஐயப்பன் கோவில்களில் ஒன்று. இங்கே ஐயப்பன் திரு ஆரியன் அப்படின்னு பாண்டிய மன்னன் பெண் புஷ்கலையை திருமணம் செய்துவிட்டு பூரணி மற்றும் புஷ்கலை தேவிகளுடன் திருமண கோலத்தில் கிரகஸ்த நிலையில் காட்சி அளிக்கிறார். தாம்பத்திய கோலத்தில் இருக்கிறதுனால அனைத்து பெண்களும் தாராளமாக பார்க்கலாம். இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்று புகழ்மிக்க ஒரு திருத்தலமாக இருக்கிறதுங்க. இந்த கோவிலில் பெண்கள் தாராளமாக ஐயப்ப சுவாமியை தரிசனம் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கோயில் சபரிமலையை போன்றே 18 படிகளை கொண்டிருக்கிறது. ஐயப்பன் 2 மனைவியருடன் பூர்ணா மற்றும் புஷ்கலை இருக்கிறதுனால இவரை வழிபட்டா திருமண தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இங்கே இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா தமிழ் கலாச்சார பாரம்பரியப்படி வழிநடத்தப்படுகிறார். ஆரியங்காவு கோவில் சபரிமலையை போன்றே பிரம்மச்சரியம் காக்கும் இடமாக இல்லாமல் குடும்ப தலைவனாக சாஸ்தா அருளும் தலமாக சிறப்பு பெற்று விளங்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அடுத்த கோவில் பார்த்திங்கன்னா அச்சன் கோவில் தர்மசாஸ்தா கோவில். இது பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பனின் மிகவும் புகழ்பெற்ற பஞ்சசாஸ்தா தலங்களில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு முக்கிய தலமாக இது விளங்குகிறதுங்க. இங்கே ஐயப்ப கிரகஸ்தர் கோலத்தில் இருக்கிறதுனால இங்கேயும் அனைத்து வயது பெண்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம். இங்கே 18 படிகள் இருக்கிறதுனால 18 படிகள் ஏறி நாம் ஐயப்ப சுவாமியை தரிசனம் மேற்கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த திருத்தலம் விளங்குகிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம பார்க்க போகிற திருத்தலம் அப்படிங்கிறது எரிமேலி ஐயப்ப கோவில். எரிமேலி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இதுவும் பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை யாத்திரையின் மிக முக்கியமான புனித தலம் அப்படின்னு சொல்லலாம். மகிஷியை வதம் செய்ய ஐயப்பன் வேட்டை கோலத்தில் புறப்பட்ட இடம் அப்படின்னு தான் இந்த இடத்தை சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஐயப்பன் வேட்டை கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த கோவில் ஐயப்பனினுடைய படைவீடு அப்படின்னும் சாஸ்தாவின் விசுத்தி சக்கர கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. சபரிமலை யாத்திரையின் போது பக்தர்கள் நிச்சயம் வழிபட வேண்டிய கோவில் இதுவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திருத்தலம் மிகவும் முக்கியமான ஒரு திருத்தலமாக இருக்கப்பெறுகிறது. இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி தரிசனம் நாம் மேற்கொள்ளலாம். இந்த 5 தலங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு திருத்தலமாக ஐயப்ப சுவாமிக்கு அப்படின்னு இருக்கிறது. இந்த தலங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வயது வரம்பே கிடையாதுங்க. அனைத்து வயது பெண்களும் பார்த்திங்கன்னா இந்த திருத்தலங்களில் தாராளமாக ஐயப்ப சுவாமியை தரிசனம் மேற்கொள்ளலாம். இதில் சில கோவில்களில் பார்த்திங்கன்னா 18 படி ஏறி நாம் தரிசனம் செய்வதாக இருக்கும். அந்த 18 படி ஏறி நாம் ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது மிகுந்த நன்மையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திருத்தலங்கள் அப்படிங்கிறது புராண வரலாற்றையும் கொண்டிருக்கிறதுனால இங்கே பல பக்தர்கள் இன்றளவும் ஐயப்பனை தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. தங்களுடைய பலவிதமான வேண்டுதல்களையும் முன்வைத்து வராங்க. வேண்டுதல் முடிஞ்சதற்கு பிறகும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பல திருத்தலங்கள் இருக்க பெற்றாலும் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்சஸ்தல சாஸ்தா தலங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு
திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பன் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் கோலத்தில் பாலகராக, வேட்டை ஆடக்கூடிய வேட்டையனாக, இப்படி பல ரூபத்தில் வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி தருவதாக அமைய பெற்றிருக்கிறது. அதனால் இந்த கோவில்கள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு மிக்க. இந்த கோலத்தில் பார்த்து நாம் ஐயப்பனை வந்து தரிசனம் செய்வது மிகுந்த நன்மையை தருவதோடு பலவிதமான அனுகூலங்களும் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது. முடிந்தால் நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்குது, இப்போ சென்று தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த திருத்தலங்களில் சென்று ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்து அனைத்து வித நலன்களையும் வளன்களையும் பெறுவீங்க அப்படின்ற ஒரு ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.